புரட்சிகர இளைஞர் முன்னணி ஏற்பாடு செய்துள்ள இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த கருத்தரங்குக்கு தலைமை ஏற்றுள்ள தோழர் தமிழ்வாணன் அவர்களுக்கும், வழக்கறிஞர் தோழர் மார்சங்கர் அவர்களுக்கும், வழக்கறிஞர் தோழர் ரியாசுதீன் அவர்களுக்கும், தோழர் சீராளன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த கருத்தரங்குக்கு வருகை தந்துள்ள இந்த சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்கில் ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை வந்து நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி தான் அனுபவிச்சிருக்கேன். என்னுடைய மகனை கூப்பிட்டு வந்திருக்கேன், என்னுடைய அண்ணன் மகனை கூப்பிட்டு வந்திருக்கேன், அவங்க எல்லாம் அட்வொகேட்டு, என்னுடைய நண்பர்களை கூப்பிட்டு வந்திருக்கேன், என்னுடைய ஜூனியர்ஸை கூப்பிட்டு வந்திருக்கேன். இந்த நிகழ்வு என்னுடைய காலத்தை 25 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போகுது. இன்னைக்கு ஜெனரேஷன் கேப் ரொம்ப அதிகமா இருக்கு. மாணவர்கள் மத்தியில, மாணவர்கள் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில லைஃப் ஸ்டைல் பத்தி தான் இங்க பேச்சு இருக்கு. இது போல ஒரு கருத்து பரிமாற்றம் மிக மிக குறைவா இருக்கு. நான் செல்போன் வச்சிருக்கேன் அப்படின்ற பெருமை இப்ப இருக்க இளைஞர்கள் மத்தியில் இருக்கு. நீ என்ன கார் வச்சிருக்க அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கு. மாலுக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு. என்ன மாதிரி பிராண்ட் ட்ரெஸ் போடுற நீ அப்படின்ற எண்ணம் இருக்கு. ஷூல என்ன பிராண்ட் இருக்கு, செருப்புல என்ன பிராண்ட் இருக்கு அப்படின்னு தான் நான் இன்னைக்கு இருக்க தலைமுறையை குறை சொல்லல. இந்த கருத்து டிரான்ஸ்ஃபர் வந்து மிக மிக குறைவா இருக்கு. ஒரு ஃபெசிலிட்டி ஓரியன்டட் லைஃப் ஸ்டைல் தான் இன்னைக்கு மக்களுக்கு பிடிக்கிறதே தவிர ஒரு ஒரு மனித நேயம், ஒரு அன்பு, அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்றது வந்து மிக குறைவா. இப்போ அந்த மாதிரி ஒரு போதனைகளே இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஒரு அறம், தர்மம், அன்பு, பாசம் அப்படின்ற வார்த்தைகள்லாம் மிக குறைவாயிடுச்சு. குடும்பங்கள் கிட்டே ரொம்ப குறைவாயிடுச்சு. ஒரு அண்ணன், எனக்கு அண்ணன்னா பெரியப்பா, ஏன் குழந்தைகிட்ட பெரியப்பா பத்தி பெருமையா பேசுற விஷயம் மிக குறைவாயிடுச்சு. உங்க பெரியப்பா குடும்பம் நல்லா இருக்கடா, நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு குழந்தைகிட்ட பேசுற அறம் அற்ற வார்த்தைகளை இன்னைக்கு இருக்க தலைமுறைகள் கிட்ட பெற்றோரா இருக்கிற இன்னைக்கு இருக்க பெரும்பான்மையினர் வந்து இத பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து சின்ன சின்ன அட்வைட் தொழில் இருக்கிறதுனால மிக வசதி படைத்த குடும்பத்தில இருந்து, படித்த தாய் தந்தையர் இருக்கிற குடும்பத்தில இருந்து அவங்க பசங்க வந்து கஞ்சா அடிக்கிறாங்க, அவங்க பசங்க வந்து போதைக்கு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்க. எனக்கு ஒரு அம்மா, ஒரு கமிஷனரு, அந்த அம்மா எனக்கு போன் பண்ணி, சார் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னாங்க. சொல்லுங்கம்மா என்ன அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், நான் உங்களை கண்டிப்பா பார்க்கணும். சரிங்கம்மா, எங்க பார்க்கணும்? என் ஆபீஸ்க்கே வாங்க சார் அப்படின்னா நான் போனேன். என்னம்மா சொல்லுங்க. அழுதாங்க. என்ன என்ன விஷயம் சொல்லுங்க, என்ன பிரச்சனையா, போலீஸ் பிரச்சனையா, வேற என்ன பிரச்சனையா சொல்லுங்க அப்படின்னு. இல்லைங்க சார், என் பையன் கஞ்சா அடிக்கிறான், கஞ்சா அடிச்சுட்டு என்னை வந்து அடிக்கிறான், என் கணவர் அடிக்கிறான், நான் இந்த சமூகத்துல எவ்வளவு பெரிய போஸ்டிங்ல கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னை வந்து என் மகன் வந்து கஞ்சா அடிச்சுட்டு அடிக்கிறான் அப்படின்னு அந்த அம்மா அழுதாங்க. இன்னைக்கு இருக்க வாழ்க்கை முறை, என் வீட்டினுடைய கதவு எப்பயுமே மூடி இருக்கு, எதிர் வீட்டினுடைய கதவு எப்பயுமே மூடி இருக்கு. என் வீட்டுக்கு என்னுடைய உறவினர்களோ, என்னுடைய நண்பர்களோ, என் சொந்தங்களோ வந்து சாப்பிட்டு பல வருஷம் ஆகும். இப்படி ஒரு சூழ்நிலைய இந்த இன்னைக்கு இருக்க சமூகம் அதை தான் பெருமை நினைக்குது. எனக்கு ஒரு மனைவி, எனக்கு ஒரு வீடு, எனக்கு ஒரு காரு, எனக்கு 2 குழந்தைகள், எனக்கு ஒரு நாய்க்குட்டி, இது இப்பத்திக்கான கௌரவமா இருக்கு. அதே அந்த வீட்டுக்கு பெண்கள் தவற நினைக்காதீங்க. ஒரு வீட்டுக்கு திருமணமாகி வர பெண் அந்த வீட்டில் உள்ள பெரியோர்கள், வயதானவர்களை இவங்க ஏன் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு வரும். எங்களுடைய சுதந்திரத்துல இவங்க ஏன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க, இவங்களை வாழ விட மாட்டாங்க அப்படின்றத வீட்டுக்கு வர பெண்கள், நீங்க தவறு இருக்கு, பெண்கள் நிச்சயமா தவறு இருக்காங்க. அப்பேற்பட்ட வளர்ப்பு ஆக்சுவலி இப்போ வந்து
ஒரு தவறு செய்யும் போது நான் வந்து சாப்பிட்டு இருக்கேன், எங்க அண்ணன் வரான், இல்ல அவன் என்ன அளவுக்கு படிக்கலன்னு வச்சுங்களேன், அவன் வந்து ஒரு வறுமையில உள்ளவன்னு வச்சுங்க, நான் சாப்பிட்டு இருக்கேன்னு வச்சுங்க, சாப்பாடு என் அளவுக்கு தான் இருக்குன்னு கூட வச்சுக்கலாம். அவன் வந்து கேட்டா நிற்கும் போது என் மனைவி வந்து பயந்துகிட்டு எங்க அண்ணன் வந்து நிக்கிறாரு அப்படின்னு சொன்னா, சனியே அவனுக்கு வேற வேலையே கிடையாது அப்படின்னு நான் சாப்பாடை விட்டு எழுந்தேன்னு வச்சுக்கலேன், என் பிள்ளைங்க 2 பேரும் சீரங்கிடும். அந்த சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும் போது என் அண்ணன், வறுமையில் உள்ள அண்ணன் படிக்காத வந்து என் வீட்டு வாசல் நின்னா, ஐயோ வர சொல்லு அப்படின்னு நான் சொன்னேன்னா, என் பிள்ளைகள் 2ம் இந்த சமூகத்துல சிறப்பா வாழும். அதாவது இன்னைக்கு உள்ள சமூகம் எப்படி இருக்குன்னா, விளம்பரம் அடைஞ்சவங்க, புகழ் அடைஞ்சவங்க 2 பேர் இருக்காங்க. ஒரு நடிகை விளம்பரம் அடைஞ்சவங்க, ஆனா இன்னைக்கு இருக்க சமூகம் அவங்கள புகழ் அடைஞ்சவங்கன்னு சொல்றாங்க. விளம்பரம் அடைஞ்சவங்க ஒரு சினிமா ஃபீல்ட்ல ஒரு காமெடி நடிகர் கூட இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு சினிமாவில் நடிக்கிற புகழ்பெற்ற ஹீரோக்கள் எல்லாருக்கும் தெரியும், நடிகைகள் எல்லாருக்கும் தெரியும். இவங்க எல்லாம் புகழ் அடைஞ்சவங்க கிடையாது. அம்பானி புகழ் அடைஞ்சவர் கிடையாது, விளம்பரமானவர்களுக்கு. இவங்களை வந்து எல்லாருக்கும் தெரியும், இவங்களை மீடியால காட்டுவாங்க, இவங்களை எல்லாருக்கும் தெரியும். இவர் வந்து இவர் வீட்டுல 5 கார் இருக்கு, பெரிய வீடு, கவர்மெண்ட் வேலை 15 அடி ஹைட்ல இருக்கும், அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே பயங்கரமான வசதி படைச்சவங்க, அவங்க கோட்டி சொல்றாங்க. அவங்க இப்ப அம்பானி ஃபங்க்ஷன் நடந்ததுல அது போல அவங்கள விளம்பரம் அடைஞ்சவங்க, ஆனா அவங்க வந்து புகழ் அடைஞ்சவங்க கிடையாது. யார் புகழ் அடைஞ்சவங்கன்னா, டாக்டர் அம்பேத்கர் நூலகம் மற்றும் வழிகாட்டு மையம் இருக்குல்ல, இவங்க தான் புகழ் அடைஞ்சவங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, நான் மிகப்பெரிய பாண்ட் வித் சில்வர் ஸ்பூன் கிடையாது, நான் ஒரு வறுமையில வளர்ந்தவன் தான். நான் கடுமையா படிப்பேன், நான் பிரில்லியன்ட் கிடையாது, ஆனா கடுமையா படிப்பேன், நான் கடுமையா உழைப்பேன். எங்க ஐயா ஒருத்தர் இருந்தாரு, நிறைய தோழர்களுக்கு தெரியும், தோழர் சீராளன் வந்து எனக்கு ஒரு 29 வருஷம் நண்பர். நான் +2 ஸ்டூடெண்டா இருக்கும் போது அந்த டியூஷன் சென்டர்ல அன்னைக்கு கடைசி நாள் வகுப்புக்கு இவரை சீராளன் தோழரை பேசுறதுக்கு சிறப்பாய்ப்பாளரை கூப்பிட்டுருந்தாங்க. நான் ஸ்டூடெண்டா உட்காந்து பார்த்தோம்னா, சீராளன் தோழருக்குலாம் நாவி சொக்கலிங்க ஐயாவை தெரியும்னு நினைக்கிறேன், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த நாவை சொக்கலிங்கம் ஐயா வந்து யார் அப்படின்னா, எனக்கு உண்மையிலே நம்ம சென்னையில பிறந்து வளர்ந்தவங்க நிறைய பேருக்கு வந்து ஜாதி பத்தி தெரியாது. நீ என்ன ஜாதி, நீ எந்த சாமி கும்பிடுற, நீ என்ன சாப்பாடு சாப்பிடுற, இப்படிலாம் நமக்கு சவுத்தில் இருக்கிற ஃபீல் வந்து இங்க கிடையாது. நம்ம எல்லாம் ஒன்னா பழகுவோம். வறுமையில் உள்ள 400 பேர், வறுமையில் உள்ள நாடார் இருப்பான், வறுமையில் உள்ள தேவர் இருப்பான். இங்க சென்னையில பொறுத்த வரைக்கும் எந்த ஜாதி பேச மாட்டோம், அப்படியே ஒன்னா சுத்துவோம், ஒன்னா வாழ்வோம். அவன் வீட்டுக்குள்ள போய் அவன் எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியாது, நம்ம அப்படி வாழ்வோம். அப்படி இருக்கும்போது எங்க ஐயா வந்து நாவை சொக்கலிங்கம் வந்து ஒரு இடத்துல சின்ன ஒரு ஓடுபட்ட இடம், அந்த இடத்துல எங்க எல்லாருக்கும் கிளாஸ் நடத்தினார். எப்படி நடத்துவார் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்கூல்லயும் ஓரளவுக்கு ஒரு தர்மமா இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி தர்மமா இருக்கிற மாஸ்டர்களை கூப்பிட்டு வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து கிளாஸ் நடத்துவாரு. அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த ஸ்கூல்ல பெஸ்டா இருக்க ஆசிரியர் வச்சு நாங்க அங்க போய் படிச்சோம். படிச்சு அவர்கிட்ட காசு, சைக்கிள்ல தான் வருவாரு, போர்ட்ல வேலை பார்த்தாரு. ரொம்ப வசதி படைச்சவர்லாம் கிடையாது, ஆனா நல்ல அறம் சார்ந்த மனிதர் அவர். ஏன்னா சைக்கிள்ல ஓட்டிட்டு வருவாரு, போயிட்டு வந்து மேரி கோல்டு பிஸ்கெட்டும் டீயும் வாங்கி கொடுப்பாரு. அது கொடுத்தா தான் இவனுங்க அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுவான்ற நம்பிக்கை ஐயாக்கு. அப்ப சனி ஞாயிறுல கிளாஸு நான் நல்லா படித்தோம். அந்த 10ஆம் வகுப்புல வந்து நான் மேக்ஸ்ல வந்து சென்டமெண்ட். அதுக்கு காரணம் எங்களுடைய நாவை சொக்கலிங்கம் ஐயா தான். ஏன் அதை சொல்றேன்னா, இன்னைக்கு இந்த இடம் வந்து பார்த்தோன்னே எனக்கு எங்க ஐயா அறக்கட்டளை எப்படி இருக்கோ அது போல இந்த இடம் எனக்கு தோணுச்சு. அந்த 25-30 வருஷத்துக்குமான ஒரு சூழ்நிலை வந்து இந்த இடத்துல எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால எங்களுடைய இப்ப நம்ம தமிழ்நாட்டில இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீதிபதியா போனாரு. அவர் ஒரு வீடியோ கூட பார்த்துட்டீங்க. நீங்க எப்படிங்க ஒரு ஸ்டோரியில அந்த பழைய நம்மளோட சங்ககால இலக்கியத்துல வருதா, 80 வயசு மனிதர் நீங்க எப்படிங்க சின்ன பையன் மாதிரி இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கீங்க அப்படின்னு அந்த பாடல். அதற்கு அந்த பாடல் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அறம் சார்ந்த வாழ்க்கைய
நான் வாழ்றேன். அறம் சார்ந்த பெற்றோர்கள்கிட்ட நான் வளர்றேன். அறம் சார்ந்த நண்பர்கள் என் கூட இருக்காங்க. அறம் சார்ந்த என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அறம் சார்ந்த குடையின் கீழ் எனக்கு நான் அந்த ஆட்சிப்பில நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனாலதான் நான் 80 வயசு இருந்தாலும் நான் சின்ன பையன் மாதிரி வாழ்றதுக்கான காரணம் அறம் சார்ந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நானும் சொல்றேன். இன்னைக்கு இருக்க தலைமுறை ஃபெசிலிட்டி அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபெசிலிட்டி அழகியல் அப்படின்றது ரொம்ப இங்க முக்கியமாயிடுச்சு. அழகியல் எது அப்படின்னா ஒரு நடந்து வரும்போது தெரியாம இடிக்க சாரி அப்படின்ற மாதிரி அது ஒரு ஸ்டைல் ஆயிடுச்சு. ஆனா ஒருத்தன் வெட்டுப்பட்டு சாவறான், ஒருத்தன் கத்தியில வெட்டுறான். ஆந்திரால 20 பேர் செல் எடுத்து பாக்குறான். அண்ணனை என்னுடைய சமுத்திர தலைவரை கொலை செஞ்சது அது ஒரு மிகப்பெரிய கேங் வார். அது அதுக்கான பெரிய காரணங்கள் இருக்கு. அது வேற விஷயம். ஒரு மனுஷனை ஒரே ஒருத்தன் கத்தி எடுத்து ரொம்ப ஸ்லோவா வெட்டான். ஆனா அவனை 10 பேர் செல்லு வச்சு வீடியோ எடுக்கிறான். இதுதான் இன்னைக்கு சமூகத்தினுடைய நிலை. இன்னைக்கு ஒரு மாணவர்கள் கஞ்சாக்கு அடிமையாகவும் சரி, போதை பழக்கத்துக்கு அடிமையாகவும் சரி, தாய் தந்தையை காப்பாற்றாம போறதுக்கான காரணமும் சரி, இந்த பேசிக் அறத்தை தர்மத்தை இங்க போதிக்கிறதே கிடையாது. இங்க நீங்க 3 சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது மார்க்ஸ் சொன்ன மாதிரி இந்த சட்டம் உங்கள் மக்களுக்கு தான், ஏழை மக்களுக்கு தான், எளிய மக்களுக்கு தான் அப்படின்னு சொன்னதுல உண்மைதான். இந்த சட்டம் நம்ம அனைவருக்குமான மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்குறதுன்றதும் சர்வ நிச்சயமான உண்மைதான். முக்கியமா அழகியல் எது அப்படின்னா ஒரு நடந்து வரும்போது தெரியாம இடிக்க சாரி அப்படின்ற மாதிரி அது ஒரு ஸ்டைல் ஆயிடுச்சு. ஆனா ஒருத்தன் வெட்டுப்பட்டு சாவறான், ஒருத்தன் கத்தியில வெட்டான். ஆந்திரால 20 பேர் செல் எடுத்து பாக்குறான். அண்ணனை என்னுடைய சமுத்திர தலைவரை கொலை செஞ்சது அது ஒரு மிகப்பெரிய கேங் வார். அது அதுக்கான பெரிய காரணங்கள் இருக்கு. அது வேற விஷயம். ஒரு மனுஷனை ஒரே ஒருத்தன் கத்தி எடுத்து ரொம்ப ஸ்லோவா வெட்டான். ஆனா அவன் 10 பேர் செல்லு வச்சு வீடியோ எடுக்கிறான். இதுதான் இன்னைக்கு சமூகத்தினுடைய நிலை. இன்னைக்கு ஒரு மாணவர்கள் கஞ்சாக்கு அடிமையாகவும் சரி, போதை பழக்கத்துக்கு அடிமையாகவும் சரி, தாய் தந்தையை காப்பாற்றாம போறதுக்கான காரணமும் சரி, இந்த பேசிக் அறத்தை தர்மத்தை இங்க போதிக்கிறதே கிடையாது. இங்க நீங்க 3 சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது மார்க்ஸ் சொன்ன மாதிரி இந்த சட்டம் உங்கள் மக்களுக்கு தான், ஏழை மக்களுக்கு தான், எளிய மக்களுக்கு தான் அப்படின்னு சொன்னதுல உண்மைதான். இந்த சட்டம் நம் அனைவருக்குமான மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்குறதுன்றதும் சர்வ நிச்சயமான உண்மைதான். இதுல உங்க கூட நான் செக்ஷன் வைஸ் டிஸ்கஸ் பண்றதுல எனக்கு பெருசா இது இல்லை. இந்த சட்டத்தில் உள்ள கொடுமைகள் என்னென்ன இருக்கு, நமக்கான பிரச்சனை என்ன இருக்கு, இதுல செக்ஷன் 294B என்ன பேச போகுது, செக்ஷன் 323 என்ன பேச போகுது, செக்ஷன் 324 என்ன பேச போகுது, 302 என்ன பேச போகுது அப்படின்னு உங்ககிட்ட ஒவ்வொரு செக்ஷனா ஒரு வகுப்பு எடுக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய எண்ணம் இல்லை. இன்னைக்கு இந்த சமூகம் இருக்கிற இந்த அவல நிலைக்கு காரணம் அறம் சார்ந்த வாழ்க்கையை நம்ம அது ஏதோ தவறுன்ற மாதிரியும், இப்ப இருக்கிற இந்த ஸ்பீடுக்கு, இப்ப இருக்கிற ஒரு முட்டாள்தனத்திற்கு தான் நம்ம இன்னைக்கு எல்லாருமே மெனக்கிடுறோம். எல்லாரும் அதை நோக்கி தான் ஓடுறோம். பணம் கண்டிப்பா தேவை. ஆனால் நம்முடைய தேவைக்கு அது இருந்தா போதும்ன்ற மனநிலை இருந்தா, பிளஸ் அறத்தை போதிச்சா, அன்பை போதிச்சா, இந்த சமூகம் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ரீகெயின் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஒரு தலைமுறை ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா அந்த தலைமுறை வெற்றி அடையிறதுக்கு மறுபடியும் 3 தலைமுறை வேணும். அவ்வளவு ஈஸி கிடையாது தலைமுறை தோக்குறதுங்க. அதனால இங்க நம்ம உங்களுக்கான இது அறிவுரை கிடையாது. இன்னைக்கு இருக்கிற யதார்த்தம், இன்னைக்கு இருக்கிற சமூகத்தில் நம்ம அட்வைட் தொழில இருக்கிறதுனால நம்ம இதை டெய்லி பாக்குறோம். எங்குமே ஒரு
இந்த எண்ணிக்கை தவறா இருக்கிறீங்க. எண்ணிக்கை பிளாட் சிஸ்டம்ன்றது ஒரு எக்கனாமிக் பேஸ் ஒரு இதில் உருவான ஒரு ஸ்ட்ரக்சர். ஒருத்தர் வந்து டைரக்டா வந்து இந்த ஏரியால வந்து ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கி ஒரு பெரிய வீடு கட்ட முடியாது. சென்னையில ஒரு வேலை கிடைக்குது, அவருக்கு சென்னையில வந்து ஒரு வேலைக்கு போகணும், அவரு என்ன பண்ண முடியும், ஒரு பிளாட்ஸ் வாங்கணும்னா 40 லட்சம் ரூபாய் பிளாட்ஸ் வாங்கிக்கலாம். இப்போ ஆனா சென்னையில எல்லா சாதாரண இடம் வந்தாலும் ஒரு கிரவுண்ட் 1 கோடி ஆகுது. அதனால பிளாட் சிஸ்டம் வந்து சரி. ஆனால் அந்த பிளாட் சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர் வீடு, நீ எத்தனை வருஷம் வாழ, 5 வருஷம் வாழ, அவன் எத்தனை வருஷம் வேண்டாம், அவனும் 5 வருஷம், இதற்கு பேசிருக்கீங்களா? இதற்கு நான் பேசுனதே இல்லை. அது வந்து இன்னைக்கு வந்து ஒரு நாகரிகமா இன்னைக்கு வந்து மக்கள் கருதுறாங்க. ஒரு தனிமையா தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழறது வந்து இன்னைக்கு நாகரிகமா நினைக்கிறாங்க. இது இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய பேராபத்துன்றதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இப்போ நீட் எக்ஸாம் பத்தி நம்ம எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கோம். நான் படிக்கும் போது இன்ஜினியரிங்க்கு வந்து நீட் மாதிரி ஒரு எக்ஸாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வச்சிருக்கோம், கடினமா தான் இருக்கும். இப்ப நீட்னுடைய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் ஒரு புக்கு படிக்கிறேன், இன்னொருத்த ஒரு புக்கு படிக்கிறான். என் புக்ல இருந்து கொஸ்டின் கேட்க மாட்டான், அந்த புக்ல இருந்து கொஸ்டின் வரும். ஆனா நானும் அந்த எக்ஸாம் எழுத போறேன். என்னால அந்த எக்ஸாம் வந்து நான் சக்சஸ் பண்ண முடியல. எப்படி முடியும்? நான் படிக்கிற சிலபஸே வேற, அவன் கொஸ்டின் கேட்க போற சிலபஸே வேற. அதனால மிகப்பெரிய பின்னடைவை வந்து நம்மளுடைய மாணவர்கள் வந்து அனுபவிக்கிறாங்க. அதனால்தான் இவ்வளவு பெரிய தற்கொலைகள் காரணமே அனிதாவால 600 மார்க் அனிதா 1200 1120 மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னா 1176 எடுக்கிற ஒரு மாணவிக்கு வந்து அந்த பாப்பாக்கு இந்த சிலபஸ்ல தான் நீட் எக்ஸாம் வரும் அப்படின்னு கொடுத்தா ஈஸியா சக்சஸ் பண்ணிட்டு போயிடும். இப்ப நீட்டுக்கு வேற சிபிஎஸ்இ சிலபஸ், நம்ம தமிழ்நாட்டினுடைய சமச்சீர் கல்வி, இது ரெண்டும் மேட்ச் ஆக மாட்டோம். அதனாலதான் நீட்டினுடைய இவ்வளவு பெரிய பின்னடைவுக்கு காரணமே என் சிலபஸ் வேற, அவங்க கொஸ்டின் கேட்கறது வேற. அதே போல அப்ப என்னன்னா, நான் வந்து சமச்சீர் கல்வி பிளஸ் 2 படிக்கணும். இப்போ சிபிஎஸ்இ படிக்கிறவன் என்ன பண்ணுவான், அவன் சிலபஸோடவே நீட் எக்ஸாம் வரும். நான் எனக்கு இருக்கிற 6 சப்ஜெக்ட படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த 6 சப்ஜெக்ட படிச்சு அதுக்கு அவுட் ஆஃப் போர்ஷன் சிபிஎஸ்இக்கு போயிட்டு நான் ஃபுல்லா படிக்கணும். எங்க போய் படிக்கணும்? நகரத்துல தான் போய் படிக்கணும். நகரத்துல யார் சொல்லி கொடுப்பா? 1.5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் அப்படின்னு ஃபீஸ் இருக்கு. 1.5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் ஃபீஸ நம்மளால எப்படி தர முடியும்? ஒரு ஏழை எளிய மாணவர்களுக்காக நீட்டுக்கு 3 லட்சம் எப்படி செலவு பண்ண முடியும்? கண்டிப்பா செலவு பண்ண முடியாது. அப்போ இது வந்து மறுபடியும் என்ன ஒரு சூழ்நிலை உருவாக்குது அப்படின்னா, எக்கனாமிக்ல டெவலப் ஆன ஒரு ஆட்களுக்கு தான் மறுபடியும் டாக்டர்ன்ற ஃபீல்டு வந்து வரணும், கிடைக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையே ஆட்டோமேட்டிக் நல்லது. அப்போ ஒரு படிக்கிற மாணவன், நல்லா படிக்கிற மாணவன், அவனுக்கு என்ன தோணுதுன்னா, நான் பிளஸ் 2 சமச்சீர்ல நல்லதுல படிக்கிறேன், அப்ப என்னால வந்து ஏன் அதை கிராக் பண்ண முடியல அப்படின்னு அவன் மன உளைச்சலுக்கு ஆகிறான். அப்படி கிடையாது. உனக்கு வந்து நான் வந்து உனக்கு கொடுக்கறதே சைக்கிள், இன்னொருத்த வந்து பைக்ல போறான். அப்போ சைக்கிள்ல போறவன் பைக்ல போறவன் அந்த இடத்த வந்து போய் அச்சீவ் பண்ணுவானா, சைக்கிள் போறவன் அச்சீவ் பண்ணுவானா? உனக்கு சிலபஸ் இது ரெண்டும் ஒன்னா இருந்ததுன்னா அவன் வந்து ஈஸியா நீட்டை கிராக் பண்ணிடுவான். இவனுக்கு வந்து சமச்சீர் கல்விக்கும் சிபிஎஸ்சிக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ அவன் அச்சீவ் பண்ண முடியல. ஆனா நான் நல்லா படிக்கிறாச்சு, 1200க்கு 1176 மார்க் ஒரு மாணவி வாங்கினா அவங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, எந்த அளவு படிப்பாங்க. அவங்க டியூஷனுக்கும் பெருசா போல. பிளஸ் 2ல பயோமேக்ஸ் வந்து மிக கடினமான குரூப். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி வந்து மிக மிக கடினமான குரூப். அது நான் அந்த குரூப் தான் படிச்சேன். அது வித்தவுட் டியூஷன் இல்லாம இவ்வளவு மார்க் எடுக்கவே முடியாது. அப்ப இவ்வளவு மார்க் அந்த பிள்ளை எடுக்குது அப்படின்னா அப்ப எவ்வளவு அளவுக்கு அந்த குழந்தை உழைச்சிருக்கும். அப்ப அவ்வளவு அளவுக்கு உழைச்ச அந்த குழந்தையால நம்மளால டாக்டரா போக முடியலையே அப்படின்ற மிகப்பெரிய மன உளைச்சல் உருவாகும். இதுதான் இன்னைக்கு நீட்ல உள்ள மிகப்பெரிய நமக்கான குளறுபடி. அது வந்து இது தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கையில வந்துட்டு இருந்ததுன்னா இன்னைக்கு டாக்டர் வந்து அனிதா வந்து டாக்டரா இன்னைக்கு ஒயிட் சட்டை போட்டுன்னு அந்த குழந்தை சந்தோஷமா சுத்தி இருக்கும். இவங்களுடைய இது வந்து என்னன்னா ஆரியத்தினுடைய சூழ்ச்சி தான் இந்த எல்லாத்துக்குமான காரணம். ஒரு நாடு வளர்ச்சி அடையறதுக்கு அந்த நாட்டினுடைய
நிர்வாகம் எல்லா உதவிகளும் செய்யும். இந்தியாவில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஜாதி மதம் இது ரெண்டு ஜெயிக்கிறதுக்கு இந்த நாட்டை பின்னோக்கி இருக்கிறாங்க. ஒரு பசங்க படிக்கணும், அதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணுமோ அதை நாடு கொடுக்கணும். ஒரு மாணவன் ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிக்கணும், அதுக்கு இந்த நாடு கொடுக்கணும். இங்க எல்லாமே ஜாதி மதம் பேஸ் பண்ணி அவன் என்ன திறமசாலியா இருந்தாலும் அதெல்லாம் இங்க முக்கியம். அவன் எவ்வளவு பெரிய திறமசாலியா இருந்தாலும் நீ என்ன ஜாதி, நீ என்ன மதம், கிரிக்கெட்ல நீ உள்ள போனோம் அப்படின்னா நீ எவ்வளவு பெரிய பிரில்லியண்டா எவ்வளவு ஆர்ட் அவுட் பண்ணி சூப்பர் ஆடுற பிளேயரா இருந்தாலும் கிரிக்கெட்ல தமிழ்நாட்டுல இன்னைக்கு வரைக்கும் ஒரு நான் பிராமின் வந்து கிரிக்கெட் இந்தியன் டீமுக்கு போகவே இல்லை. 2024 வரைக்கும் கிரிக்கெட்ல ஒரு நான் பிராமின் போக முடியல. அது காரணம் என்ன? அவனுக்கு எவ்வளவு திறமையா இருக்கட்டும் அவன் போக முடியாது. அப்ப இங்க இந்த இந்தியாவுடைய வளர்ச்சி எப்படி வந்து ஒரு வளர்ந்த நாடுகள் சைனா மாதிரியும் அமெரிக்கா மாதிரியும் வளர்றதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு? இப்போ வந்து இந்த 3 சட்டத்தை வந்து நீக்கிறாங்க. ஆக்சுவலி ஒரு சட்டம் அப்படின்னா அமெண்ட்மெண்ட் பண்ணணும். அமெண்ட்மெண்ட் அப்படின்னா சட்ட திருத்தம். அமெண்ட்மெண்ட் வேற, நீக்கிறது வேற. இது வந்து இங்கிலாந்து வந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க, அதனால நாங்க நீக்கிறோம். நாங்கெல்லாம் இந்தியர்ல நாங்க இங்க ஒரு சட்டத்தை உருவாக்குறோம்னா நீ ஒரு இல்லாத ஒண்ணு புதுசா உருவாக்குனீங்கன்னா அது பேர் தான் புதுசா உருவாக்குறது. இது புதுசா உருவாக்குறது கிடையாது. அவன் 1800 எழுதின சட்டத்தை நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் இந்திய அரசியல் சட்டம் உருவானதுக்கு அப்புறம் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி எப்பப்போ எங்கெங்க செக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கணும், பனிஷ்மெண்ட் எந்த அளவுக்கு மாத்தணும் அப்படின்னு ரெகுலரா மாத்திட்டு இருந்த சட்டம் தான் ஐபிசி, இந்தியன் பீனல் கோட். 1973 சிஆர்பி கிரிமினல் ப்ரொசீஜர் கூட டோட்டலா மாத்தியாச்சு. நம்ம இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டும் 1800 உருவானாலும் இந்திய நாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு செக்ஷனும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அமெண்ட்மெண்ட் பண்ணி மாத்தியாச்சு. இப்போ இந்த சட்டத்தை அவன் ஏன் மாத்துறான் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவனுக்கான மிகப்பெரிய விரோதி வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஏன் இந்திய அரசியல் சட்டம் அவனுக்கு விரோதி அப்படின்னா 2000 வருஷத்துக்கு அவன் வந்து ஆண்டுகிட்டு இருந்தான். 2000 வருஷமா உன்னை பார்த்தா தீட்டு, உன்னை தொட்டா தீட்டு, நீ படிக்க கூடாது, நீ படிச்சா உன் காதல ஈயத்தை காசி ஊத்துவோம், பெண்கள் ஜாக்கெட் அணியக்கூடாது, ஆண்கள் சட்டை போடக்கூடாது, இந்த ரோட்ல நீ நடக்க கூடாது, நீ வந்து நல்ல சாப்பாடு சாப்பிடக்கூடாது, நீ நெய்யை யூஸ் பண்ணக்கூடாது, நீ செருப்பு போடக்கூடாது, நீ வந்து ஒரு ஊருக்குள்ள வந்து வீடு கட்டக்கூடாது, நீ வந்து சேரியில வாழணும், உன் பிள்ளைகள் படிக்க கூடாது. இது போல எல்லாத்துக்கும் முரணா இருந்த வர்ணாசிரமம் இந்த 2000 வருஷத்தினுடைய அநியாயத்தை 1952 புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து அடிச்சு உடைச்ச இந்திய அரசியல் சட்டம் மூலியமா. இப்போ ஆர்டிகல் 14 என்ன சொல்றது? ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் தி லா. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அவன் கூலி வேலைக்கு போனாலும் சரி, பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும் சரி, சில ப்ரொசீஜர் மாறும், ஆனா சட்டத்தை தாண்டி அவங்க எஸ்கேப் ஆக முடியாது. நம்ம நாட்டுடைய சிஎம் தமிழ்நாட்டுடைய சிஎம் இருந்தாலும் சரி, அது நம்ம வரலாற்றில் பார்த்திருக்கோம். ஒரு தவறு செஞ்சா அவங்க யாரா இருந்தாலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இது சொன்னது வந்து இதுதான் ஆரிய கூட்டத்திற்கான மிகப்பெரிய பாதிப்பான இந்த ஒரு ஆர்டிகல் கிடையாது. இந்த இந்திய அரசியல் சட்டத்தில் உள்ள எல்லா ஆர்டிகளுமே ஆரியத்துக்கான எதிர்ப்பான ஒரு சட்டம். அதனாலதான் ஆரியம் இந்திய அரசியல் சட்டத்தை எப்படி இதை வந்து மாத்துறது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அதுல ஃபர்ஸ்ட் ஒரு இது ட்ரையல் வந்து என்னன்னா இந்த குற்றவியல் சட்டங்களை நம்ம மாத்தி பார்ப்போம், எப்பேற்பட்ட எதிர்ப்பு வருது. அப்ப அதுக்கு ஆக்சுவலி இந்த பார்லிமெண்ட்ல அவங்க பெரும்பான்மையா இருந்தா இந்த 3 புதிய குற்ற சட்டங்களை மாத்திருக்க மாட்டாங்க. அவங்க இந்திய அரசியல் சட்டத்துக்கே மாத்துறதுக்கான வேலையை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப வந்து பெரும்பான்மை இல்லாதனாலதான் அவங்க அமைதியா இருக்காங்க. இல்லைன்னா இந்திய அரசியல் சட்டம் தான் அவனுடைய மெயின் டார்கெட் வந்து இந்திய அரசியல் சட்டம் தான். ஒரு
செருப்பு போடக்கூடாத மணிமாறன், செருப்பு படிக்கக்கூடாத மணிமாறன், ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடக்கூடாத மணிமாறன் இன்னைக்கு இப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழறேன் அப்படின்னா அதுக்கு முழு காரணம் இந்திய அரசியலமைப்பு சட்டம். அதாவது இந்திய அரசின் சட்டத்தை எப்படின்னா நம்ம எடுத்துட்டோம்னா பழையபடி இந்த அநியாயங்கள், பழையபடி இந்த சூழ்நிலைகள் உருவாயிடும்ன்றதுதான் ஆரியத்தினுடைய மிக மிக முக்கியமான வேலை. அந்த வேலையை தான் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சட்டத்துல என்ன பண்றான், ஐபிசில என்ன பண்றான், ஐபிசில வந்து இந்தியன் பீனல் கோட்ல 420 அதுக்கு வந்து செக்ஷனை மாத்துறான். இப்படி வந்து அந்த ஐபிசில மாத்திரத்துல 100% 90% அதே இதுதான் கிரைம். என்ன கிரைம், அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட், இத 302 தூக்கி 103 மாத்திரம் 306 தூக்கி 106 மாத்திரம் இப்படி இடத்த மாட்டான். காப்பி பேஸ்ட்னு சொல்லுவாங்களே, அதை காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்றது. மற்றபடி ஒரு புதிய சட்டம் இதுல ஒண்ணு பெருசாலாம் ஒண்ணு இல்லை, இதுல ஒண்ணு கொஞ்சம் குறைபாடுகள்லாம் நிறைய இருக்கு, அவ்வளவுதான். பட் 90-95% அதே ஐபிசி, அதே சிஆர்பிசி, அதே எவிடன்ஸ் ஆக்ட் தான். ஒரு 5% 10% நான் மாத்தனன்ற ஒரு பேருக்கு மாத்தி வச்சுக்கிறேன். நான் வந்து ஹேங்கப் போடுவேன், நான் வந்து ஒரு 14 நாள் ஆகும் எஃப்ஐஆர் போடுறதுக்கு, நீ வந்து ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து 15 நாளுக்கு அப்புறம் 90 நாள். இது மாதிரி நான் மாத்தினது கடமைக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணி தொலைக்கணும்ட்டு ஒரு 5% வந்து அவன் மாத்தி வச்சிருக்கானே தவிர மீதி எதுவுமே இந்த ஐபிசி சிஆர்பிசி எவிடன்ஸ்ல நீங்க 2 புக்கை எடுத்து கூட பாருங்க, ரெண்டுத்திலயும் அந்தந்த செக்ஷனை தூக்கி மாத்தி வச்சிருக்காங்க. இதுல என்ன, இந்த மக்களுக்கெல்லாம் பாதிப்பு, இதுல அட்வொகேட்டுகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு, ஜுடிஷியரிக்கு மிகப்பெரிய பாதிப்பு. இப்பவே இந்தியால 1,30,00,000 ஐபிசி கேஸ் இருக்கு. ஐபிசி இல்லாம SC/ST ஆக்ட், போக்சோ இப்படி வந்து 90 லட்சம் கேஸ் இருக்கு. ஆக மொத்தம் 2 கோடி கேஸ்க்கு மேல இருக்கு இப்போ சிச்சுவேஷன்ல. இந்த 2 கோடிக்கு மேல உள்ள கேஸுக்கு ஒரு கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் போச்சுன்னா அது முடிஞ்சு வரதுக்குள்ள வாழ்க்கை முடிஞ்சு போகுது. இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நீ இதுக்கப்புறம் வந்து பிஎன்எஸ் சொல்லி பிஎன்எஸ்எஸ் சொல்லி நீ வேற இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் என்ன சொல்ற பிஎன்ஏ சொல்லி இதுக்கு அப்புறம் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து புதுசா போடுறான். நேற்று இன்னைக்கு காலையில ஒரு ஸ்கூலுடைய கரஸ்பாண்டன்ட் வந்தார் ஆபீஸ்க்கு. அவர் வந்துட்டு அவர் ஸ்கூல் ஸ்டேட் ஹைவேல இருக்கு, பசங்களாம் வராங்க, அதனால நானே ரொம்ப வாட்டி நிறைய பேர் எல்லாத்தையும் டிராபிக்கு அங்க இருக்க தாஜ்தார் எல்லாத்தையும் கேட்டேன், கவுன்சில்லாம் கேட்டேன், எவனும் ஒத்துக்கல. நானே வந்து ஸ்பீட் பிரேக்கர் 2 போட்டேன், நைட்டும் போட்டான். அப்ப பக்கத்துல பிளாட்ஸ்ல இருக்கவன் மரம் காலையில சீக்கிரம் டீ குடிக்கிறதுக்கு ஸ்கூட்டர்ல வர திடீர்னு உருவான ஸ்பீட் பிரேக்ல வந்து செத்து போயிட்டான். அவன் எடுத்து வந்து எஃப்ஐஆர் காட்டுறான். அதுல இருக்கிற ஒரு செக்ஷன் கூட எனக்கு தெரியல. 294 வேற ஒரு செக்ஷன் இருக்கு, 106 வேற செக்ஷன் இருக்கு. நான் கட்டறிந்த வழக்கறிஞர் எவ்வளவு காலம் உட்காந்து படிச்சிருக்கோம், இன்னைக்கு இருக்கிற அந்த செக்ஷன் எனக்கு தெரியல. அப்ப எனக்கு தெரியல அப்படின்றதோட பிரச்சனை என்னன்னா, அப்ப ஒட்டுமொத்தம் இந்தியாவில் இருக்கிற எல்லா வழக்கறிஞருடையும் இது ஒரு மிகப்பெரிய தொந்தரவு கொடுக்குது, மிகப்பெரிய பிரச்சனை கொடுக்குது. சரி, எங்களுக்கு அட்வொகேட்டுக்கு ஒரு பிரச்சனை, சரி நாங்க மறுபடியும் படிக்கணும், படிச்சுக்கிறோம், நோ ப்ராப்ளம். ஜுடிஷியரி போவோம், ஜுடிஷியரியில 2 கோடி கேஸ் இருக்கு. இந்த பக்கம் நீ ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ஒரு கேஸ் எஃப்ஐஆர் போட போற, அதுல இதுக்கப்புறம் உருவாக்க போகுது. இது 2 கேஸுக்கும் எப்படி வந்து நான் ஒரே அட்வொகேட்டு பிஎன்எஸ்ல நீ கொண்டு வந்த புதிய சட்டத்துல நான் வந்து காலையில பேசணும், மதியத்துக்கு மேல ஐபிசில சிஆர்பிசில நான் பேசணும். நான் பிஎன்எஸ்க்கு எந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது 302 இருக்கும், அங்க 103 இருக்கும். ஜட்ஜி கிட்ட போயிட்டு எப்படி மென்ஷன் பண்ணி கொடுப்பேன், இது இந்த ஜட்ஜ்மெண்ட் மர்டருக்கான சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட். இதுல வந்து அவனுக்கு ஒரு கார் ஓட்டிட்டு போறான், கார்ல இருந்து இறங்கி ஓடுறானுங்க, அவன் காரை ஹையர் பண்றான், 4 பேர் போய் வெட்டுறானுங்க, கார் ஓட்டினவனையும் எஃப்ஐஆர் சேர்க்கிறானுங்க. கார் ஓட்டுறா சார், எனக்கு அந்த மாதிரி எந்தவித பின்புலமும் ஹாபிச்சுவல் அஃபெண்டர் தான் கிடையாது, என் மேல முன்னாடி எந்தவித குற்ற வழக்கம் கிடையாது அப்படின்னு போய் பாக்குறான். சுப்ரீம் கோர்ட் பார்த்து இருக்கிற பிரைம் ஆபீஸ்லாம் பார்த்து அவனை வெளியில விடுது. அந்த ஜட்ஜ்மெண்ட் எடுத்து போயிட்டு நான் பிஎன்எஸ்க்கு எப்படி கொடுக்க முடியும்? பிஎன்எஸ் 103 101 அது காலையில கொடுக்கணும்,
மதியம் வந்துட்டு அதே ஜட்ஜ்மெண்ட்டை நான் வந்து யார் கொடுக்கணும், அதே கோர்ட்ல இன்னொரு கேஸுக்கு 302 கொடுக்கணும். இப்படி என் அட்வொகேட் தொழிலுக்கும் பிரச்சனை, ஜட்ஜி உட்காந்துக்காரு அவருக்கும் பிரச்சனை. அவரும் இப்ப மறுபடியும் எல்லா ஐபிசி படிக்கணும், சிஆர்பிசி படிக்கணும், எவிடன்ஸ் படிக்கணும், அவருக்கும் பிரச்சனை. சரி, ஜுடிஷியரி ஜட்ஜும் படிச்சிருவாரு, அட்வொகேட்டும் படிச்சிருவோம். இது கோர்ட்டுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கு. அவங்க ஒரு சின்ன ஒரு காப்பி கேட்டாலே ஒரு 20 நாள் ஆப்பாங்க, 1 மாசம் ஆப்பாங்க. இப்ப இருக்கிற ஸ்டேஜுக்கு ஒரு காப்பி வேணும் சார் அப்படின்னு நம்ம ஃபைல் பண்ணோம்னா 1 மாசம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு பார் தலைவர் எதுக்கு அந்த காப்பிக்கு ரெகுலர் தரமாட்டேன் சார். நான் ஒரு பஞ்சாயத்து போனாரு, சாதாரண ஒரு காப்பி சிசி கொடுக்க சொல்லுங்க, அதை கொடுக்க சொல்லுங்கன்னா அதுக்கே 1 மாசம் ஆக்குறான். அவ்வளோ வேலை வரும். பல்லாவரம் கோர்ட்ல 4000 கேஸ் இருக்கு. இன்னைக்கு 4000 கேஸ் ஐபிசி, இன்னைக்கு அப்புறம் வரது எல்லாமே பிஎன்எஸ். அவன் பிஎன்எஸ் படிச்சு அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல வரவங்க, அவங்க சாதாரண டிகிரி படிச்சு வரவங்க, அவங்களுக்கும் லீகலுக்கும் பெரிய தொடர்பு. அவங்க வந்து அந்த ஒர்க்கை செய்வாங்க, அவங்க அதுல நாலேஜ் ஆகணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. இப்ப அவங்க அந்த பிஎன்எஸ் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இந்தியால மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை இந்த சட்டம் உருவாக்கப்படும். 2 கோடி கேஸையே உங்களால முடிக்க முடியாது. இதுக்கப்புறம் இதனுடைய சிஸ்டம் வேற, இதனுடைய பேர் வேற, இதனுடைய பனிஷ்மெண்ட் வேற, இதனுடைய செக்ஷன் வேற, மறுபடியும் இதனுடைய செக்ஷன் வேற, இதனுடைய பனிஷ்மெண்ட் வேற. இப்படி ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை நீ உருவாக்குற அப்படின்னா எப்படி உருவாக்கணும்? நீ வந்து 5% இதுல மாத்திருக்க. அவன் என்ன பண்ணும்? எவா நிர்பயா கேஸ்ல டெல்லியில ஒரு பெண்ணை ரொம்ப மோசமா ரேர கேஸ் அப்படின்னா அந்த பொண்ணை மிக கொடுமையா ரேப் பண்ணி கொலை பண்ணாங்க. கொடுமைனா நம்மள டிஸ்கஸ் பண்ண முடியாத அளவுக்கு அந்த பொண்ணை கொடுமை பண்ணாங்க. அப்போ அந்த கேஸுக்கு எல்லாம் ஒன்னா பார்லிமெண்ட்ல ஒன்னா சேர்ந்து இந்த அதுல வந்து 2 பேர் வந்து பிலோ 18, ஆனா 17 இயர்ஸ் ஓல்டு, ஆனா பிலோ 18 அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவனை ஜூனியர்ல வெளில வரதுக்கான வாய்ப்பு இருந்தது. அப்ப பார்லிமெண்ட் ஒன்னா கூடி இவங்க அந்த ஐபிசில அந்த செக்ஷனை ரேப்பை சேஞ்ச் பண்ணாங்க. 17 இயர்ஸ் ஓல்டு அவங்களும் பனிஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஐபிசில மிகப்பெரிய டிஸ்கஸ் பண்ணி அமெண்ட்மெண்ட் ஆகி 376 செக்ஷன் 376 ஐபிசில சேஞ்சஸ் பண்ணாங்க. ஒரே ஒரு செக்ஷனை மாத்துறது. நீங்க ஒட்டுமொத்த செக்ஷனும் போட்டு இப்படி மொத்தமா எடுத்து கொட்டி விட்டீங்க. இதுக்கப்புறம் எப்படி படிக்கிறது, அது என்ன பண்றதுன்னு தெரியல. அது வந்து ஒரே ஒரு செக்ஷனை டெல்லியில அந்த நிர்பயா கேஸுக்கு பண்றதுக்கு இங்க ஒட்டுமொத்த செக்ஷனை நீங்க மாத்துறதுக்கு நீங்க எவ்வளவு டிஸ்கஸ் பண்ணிக்கணும், சட்ட ஆணையத்துக்கிட்ட எவ்வளவு டிஸ்கஸ் பண்ணிருக்கணும். நீங்க பார்லிமெண்ட்ல 160-170 பேர் எல்லாம் வெளில போனதுக்கு அப்புறம் 5 மணி நேரம், வெறும் 5 மணி நேரத்துல நீங்க என்ன பண்ணீங்க? இவ்வளவு பெரிய 3 சட்டத்தை வந்து நீங்க மாத்திட்டீங்க. அதனால வந்து மிகப்பெரிய இந்தியாவில மிகப்பெரிய ஜுடிஷியரி சைட்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்ல மிகப்பெரிய பிரச்சனை வந்து காத்துட்டு. இந்த கேசஸ் எல்லாம் அடுத்த ஸ்டெப்புக்கே போகாது. முன்னாடி 6 வருஷம் முடிய வேண்டியது இன்னொரு 10 வருஷம். அப்பேற்பட்ட மிகப்பெரிய குழப்பத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்க. இது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுடைய சமூகத்துக்கும் சரி, நம்ம வளர்ச்சிக்கும் சரி, இந்த 3 சட்டங்கள் மிகப்பெரிய பாதிப்பை ஜுடிஷியரி சைட்ல உருவாக்குறதுல எந்த வித மாற்று கருத்து கிடையாது. அப்புறம் என்ன 1-2 விஷயங்கள் 0 எஃப்ஐஆர் நாங்க பண்ணிருக்கோம். இங்க வந்து சென்னையில ஒரு கேஸ் நடந்தா நான் வந்து கன்னியாகுமரியில வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அது 24 மணி நேரத்துல வந்து சென்னையில வந்து கன்வெர்ட் ஆயிடும். இது பேர் 0 எஃப்ஐஆர். சரி, வேற என்ன பண்ணேன்? சம்மன் அனுப்புவோம். சம்மன் எப்படி அனுப்பேன்? கோர்ட்ல கேஸ் ஆகும். கோர்ட்ல இருந்து சம்மன் வந்து அந்த வீட்டு அட்ரஸ் போவோம். சரி, ஐபி இப்ப இருக்க நடைமுறை. இப்ப என்ன பண்ண போறீங்க? ஒண்ணும் கிடையாது. எஸ்எம்எஸ்ல பண்ண போறோம், மெயில் அனுப்ப போறோம். நீ சேஞ்ச் பண்ணிக்கிற மாற்றங்கள் எவ்வளவு ஒரு கேவலம் வரும். இதுதான் 0 எஃப்ஐஆர். சம்மனு விட்னஸ் வந்து கோர்ட்டுக்கு வராம வீடியோ கான்பரன்ஸ்ல விட்னஸ் பண்ணலாம். இதான் மாற்றம். பெரிய புரட்சி பண்ணிட்டீங்க. இது மாதிரி ஒரு முட்டாள் விஷயங்களை 2-3 பண்ணி இவ்வளவு பெரிய குழப்பத்தை உருவாக்கி இருக்கீங்க. வேற ஒண்ணும் இது ஒரு பெரிய விஷயங்கள்லாம் இந்த சட்டத்துல உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஒண்ணும் பண்றவர்களுக்கு இது ஒண்ணும் இல்லை. ஹேண்ட் கப் மாட்டீங்க. இது மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை உருவாக்கிறீங்க. 15 நாள் ரிமாண்ட 90 நாள் ஆக்கிருக்கீங்க. இவ்வளவுதான். மீதி இருக்க 95% 1800ல எப்ப உருவாச்சோ, அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட்ல எத்தனை மாறிச்சோ, அதைத்தான் மறுபடியும் இப்ப 3 சட்டங்களா உருவாக்கி வச்சுக்கு. வேற எதுவும் பெருசா இதுல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதனால வந்து இது மறுபடியும் நம்மளுடைய ஆரியத்துக்கும் நமக்கும் ஏற்பட்டிருக்கின்ற சண்டை. இந்த சண்டையை நாம எப்பவுமே வந்து ஒரு போராட்டங்களா இருக்கட்டும், நமக்கான வளர்ச்சிக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த எதிர்ப்பை வந்து நம்ம கண்டிப்பா எந்த காலத்துக்கும் சோர்ந்து போய்
நம்ம வந்து வாழ்க்கையை விட போறது கிடையாது. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம சமூகத்துக்காக, நம்ம மக்களுக்காக நம்மளுடைய போராட்டங்களை நம்ம எப்பவுமே முன்னெடுத்து நம்ம செயல்படணும்னு சொல்லி இந்த அருமையான ஏற்பாடு செய்திருக்கிற அந்த புரட்சிகர இளைஞர் முன்னணிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.